வணக்கம். இது டிஜிட்டல் டிகோட் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் பேசுபொருள் ஸ்டாலின் சிறந்த முதல்வர் சிஜேபி தேசிய அரசியலில் மீண்டும் மூன்றாவது அணியா அப்படின்ற தலைப்பில் பேச இருக்கோம். நம்மோடு பத்திரிகையாளர் திரு மாதவ் நாராயணன் டெல்லியிலிருந்து இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் அதியமான், அரசியல் விமர்சகர் செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு மாதவ் நாராயணன், உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சிஜேபி போராட்டத்திற்கு பிறகாக டெல்லி அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட்டிருக்கு? பொதுவாக நீங்க டெல்லி அரசியலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சமூக சூழலை பார்த்தா நல்லா இருக்கும். பொதுவாக மத்திய வர்க்கம் சொல்லக்கூடிய அர்பன் மிடில் கிளாஸ் அதை ஒரு கொஞ்ச நாளா அதை அரசியல் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கல. அது இருந்தாலும் அது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தான் இருந்ததாக ஒரு பரவலான ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா இந்த ஜந்தர் மந்தர்ல நடந்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அல்லது தமிழ்ல கரப்பான் பூச்சி கட்சின்னு சொல்ற அவங்களோட போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு சமூக மாற்றம்னு சொல்லலாம், ஒரு மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு கூடி இருக்கு. அந்த எதிர்பார்ப்போட பிரதிபலிப்பு அல்லது ஒரு அது என்ன சொல்லுவாங்களே, அதோட எஃபெக்ட் ஆயிருக்கிற மாதிரி தோணுது. அதை அரசியல் சூழல்ல வச்சு பார்த்தா நம்மளுக்கு சில விஷயங்கள் விளங்குறது. அதுல முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்துல அவ்வளவு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கல மக்களவை தேர்தல்ல. ஸோ ஹரியானா மாநிலத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஒரு மாதிரி திக்கு முக்காடித்தான் அவங்க ஜெயிச்சாங்க. இப்போ ஒன்றிய அரசுல நடக்கிறது இதுதான் கூட்டணி ஆட்சி தான். பாரதிய ஜனதா கட்சியோட கை ஓங்கி இருக்கே ஒழிய ஜேடியு, ஜனதாதள் யுனைடெட், அப்புறம் தெலுங்கு தேசம் கட்சி, இதோட 2 காலம் வச்சுதான் மோடி அரசாங்கம் நிக்கிறது. இந்த சூழல்ல கரப்பான் பூச்சி கட்சியோட ஒரு கிளர்ச்சின்னு சொல்லலாம், அதோட புதிய அணுகுமுறைன்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த அரசியல் கட்சியோட அது இணைஞ்ச இல்லாட்டாலும் அதோட ஒரு அணுகுமுறையும் ஒரு பெரிய அமைச்சரையே ராஜினாமா செய்ய வைத்ததும் ஒரு புது சூழ்நிலை உருவாக்கி இருக்கு அரசியல்ல. இங்கிலீஷ்ல சொல்ல போனா மோடி ஃபெட்டிக்னு சொல்லலாம். மோதியை பார்த்து ஒரு மாதிரி எல்லாரும் அசந்து போய்விட்டாங்க, தளர்ந்து போய்த்து விட்டாங்க. ஒரு மாறுதலுக்கோ அல்லது மாற்றத்துக்கோ ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கி இருக்கிறது. அதோட சாத்தியக்கூற ஒரு விதமாக இப்ப அனலைஸ் பண்ணியோ அல்லது அதோட எவ்வளவு சான்ஸ் இருக்குன்னு பார்க்கறதோ அதுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தைகள் அல்லது எதிர்பார்ப்புகள் கூடியிருக்குன்னு தான் சொல்லணும். இதை மிகைப்படுத்தி சொல்ல முடியாது. ஆனா அசைக்க முடியாத ஆட்சி மோடியோடு, பாரதிய ஜனதா கட்சியோடு அல்லது இந்துத்துவ சித்தாந்தத்தோடு என்ற 3 விஷயத்தையும் ஒரு சேலஞ்ச் பண்ற மாதிரி இந்த சிஜேபி நிக்குது. மோடி ஃபெட்டிக் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? மோடி அரசு மீதான அந்த அயற்சி யாருக்கு சாதகமா மாறக்கூடும்? பொதுவாக எனக்கு இதுல ஒரு பிடிச்ச ஒரு அமெரிக்க பழமொழி உண்டு, a week is a long time in politics. அரசியல்ல ஒரு வாரம்ங்கிறது ஒரு நீண்ட நாள் சொல்லலாம், நீண்ட ஒரு பீரியட்னு சொல்லலாம். அதை மனசுல வச்சு பாத்தீங்கன்னா சட்டுப்பட்டுன்னு ஒன்றும் சொல்லிட முடியாது. ஆனா இப்போ எதிர்கட்சி இருக்கிற சூழ்நிலையில இந்தியா கூட்டணி ஒரு மாதிரி சின்ன பின்னமாக போயிருக்கு. திமுக இப்போ இந்தியா கூட்டணியில இருக்கா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. திமுக ஒரு பக்க பலமாக இருந்து தெற்கிலிருந்து வளர்ந்த ஒரு விதமான அரசியல் வடக்கு நோக்கி செல்லுங்கிற தருணத்துல அவர் ஸ்டாலின் தேர்தலையே அவர் தோத்து போயிட்டாரு திமுக. அதனால இந்தியா கூட்டணிக்கு கால் ஒடிஞ்ச மாதிரி இருக்கு. அப்போ அந்த சூழல்ல மற்ற கட்சிகள், காங்கிரஸோட மற்ற கட்சிகளோட உறவு அவ்வளவு வலுவா இல்லைன்னு தான் சொல்லணும். காங்கிரஸ் அது பேராசைப்படுறதா அல்லது சமய சந்தர்ப்பம் பார்த்து அணுகிறதா அல்லது
சும்மா இருக்கா? இதை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ராகுல் காந்தி தன்னுடைய பிம்பத்தை மேல்படுத்துவதற்காக காக்ரோச் ஜனதா கட்சி சார்ந்த சில இஷ்யூஸ், சில பிரச்சனைகளை அவர் அணுகிறார். தன்னுடைய கையை ஓங்கிறதுக்குள்ள சில முயற்சிகளை எடுத்துக்கிறாருங்கிறது தான் டிஃபா தெரியுது. கூட்டணி முயற்சிக்கு இன்னும் பெருசாக ஒன்றும் நடக்கல. அதனால இதை ஒரு என்னோட பாஷையில் சொல்ல போனா ஹாக்கியில பெனல்டி கார்னர் மாதிரி அந்த கார்னரை கன்வெர்ட் பண்றதுக்குள்ள முயற்சிகள் அவ்வளவு சாதகமாக இன்னும் இல்லை. ஆனா பெனல்டி கார்னர் கிடைச்சிருக்குங்கிறது உண்மைதான். ரைட். தமிழகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதுக்கான பேச்சுவார்த்தைகள் அல்லது அது பற்றிய பேச்சுகள் அடிபட தொடங்கி இருக்கு. திரு செந்தில்வேல், உங்கள்கிட்ட கேட்கணும். சிஜேபியோட லீடர் சொல்றாரு, அபிஜித் திப்கே சொல்லும்போது ஸ்டாலின் மிகச்சிறந்த முதல்வர் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டாலின் இவரையும் சொல்றாரு, அரவிந்த் கெஜ்ரிவாலையும் சொல்றாரு. அதுல இருந்து ஒரு நாட்டு மூன்றாவது அணிக்கான ஒரு அச்சாரமா இங்க பார்க்கப்படுகிறது, பேசப்படுகிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக. இதுக்கான தொடக்க புள்ளி எதுவா இருந்தது? திமுகவோட 2029 திமுகவோட நிலை என்னவா இருக்கும்? இன்னும் ரொம்ப ப்ரீமெச்சூர்னு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் அப்படின்னா 2-3 நிகழ்வுகள் இந்த கேள்விக்கு வலு சேர்ப்பதாக இருக்கின்றன. உதாரணமாக, அமித்ஷாவினுடைய தமிழ்நாடு வருகைக்கு பிறகு அடுத்தடுத்து தாவேகாவை சேர்ந்த அத்துணை அமைச்சர்களும், மிக குறிப்பாக அவை முன்னவர் மூத்த அமைச்சர் மாண்புமிகு செங்கோட்டையன் உள்ளிட்ட அத்துணை அமைச்சர்களும் வரிசையாக ஒரு கருத்தை வச்சாங்க. பிரதமராக திரு விஜய் அவர்கள் நிச்சயமாக டெல்லியில் அவர் கோலோச்சுவார், டெல்லியை தாவேகா கைப்பற்றும், டெல்லி அரசியல் நோக்கி அவங்க தொடர்ந்து வாதங்களை வைக்க ஆரம்பிச்சாங்க. ஜூனியர் விகடன் 7 இந்த வாரம் அவங்களுடைய அட்டைப்படமே என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் போலவே தேசிய வெற்றி கழகம் உதயமாகிறதா, தேசிய வெற்றி கழகம் அப்படின்னு அட்டைப்படத்தில் கொடுக்குற அளவுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளராக விஜய் மிக வேகமாக இந்த ஒரு வாரத்தில் நகர்த்தினாங்க. அப்போ காங்கிரஸ் அந்த அலையன்ஸ்குள்ள இருக்குது. இப்போ திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க செய்தியாளர்கள், என்ன சார் நீங்கள் இந்தியா கூட்டணியில் தாவேகா இணைந்திருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது, ஒரு எம்பி கூட இல்லாத தாவேகாவை எப்படி நாங்கள் இந்தியா கூட்டணியில் இப்போ சேர்க்க முடியும்? அதனால் அதுக்கான அவசியம் இல்லை, சூழல் இல்லை, அவங்க எம்பிக்கள் வருகின்ற பொழுது இந்தியா கூட்டணிக்குள் வருவார்கள் என்று சொல்லிவிட்டு, பிரதமர் வேட்பாளராக விஜய் குறித்த கேள்விக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கள் எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு தான் நீங்கள் அமைச்சர்களாக இருக்கிறீங்க, ரசிகர்கள் மனநிலையிலேயே அமைச்சர்கள் பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் கடும் எதிர்வினையை அதற்கு திரு மாணிக்கம் தாகூர் ஆற்றுகிறார். அவர் சொன்ன வார்த்தை, எங்க எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு தான் நீங்கள் அமைச்சர்களாக இருக்கிறீர்கள், இந்த அரசு இருக்கிறது. அதை சொல்லி மிகச் சில மணி நேரங்களுக்குள் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். என்ன சொல்றாரு, நாங்க இப்ப நினைச்சா கூட அஇஅதிமுகவிலிருந்து 25 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். இது யாருக்கான செய்தின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸுக்கான செய்தி. நீங்க உங்க 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு தான் இந்த கட்சி அரசு நீடிக்குதுன்னு நினைக்காதீங்க, அதிமுகவிலிருந்து 25 எம்எல்ஏக்கள் வர தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி திரு மாணிக்கம் தாக்கூர் சொன்ன பிறகுமே அந்த பேச்சு இன்னும் நிக்கல. அப்புறம் நீங்க இந்த 25 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு வர தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வெறும் காங்கிரஸுக்கான செய்தி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அந்த இன்றைக்கு ஆதரித்திருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருந்த இன்றைக்கு தாவேகாவை அதனாலதான் உடனடியாக விசிக அதற்கு ஒரு எதிர்வினையாற்றுச்சு. நீங்க கவனிச்சீங்கன்னு தெரியல, விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒன்று சொன்னார். உடனடியாக இது வந்தவுடன் அவர் ஒன்று சொன்னார். இது எல்லாமே ஒண்ணுக்கு தொடர்புடையது. ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாரு, குதிரை பேரத்தில் இந்த அரசு ஈடுபடுகிறதோ என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறதுங்கிறார். அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் எங்களை ஆதரிக்க தயாராக இருக்கிறார்கள் என்று செங்கோட்டையன் சொல்வது குதிரை பேரம் அப்படின்னு பகிரங்கமா குற்றம் சாட்டார். ஏன் அவர் அந்த நெருக்கடியை கொடுக்கிறார் அப்படின்னா, ஒருவேளை ஒரு 25 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவை ஆதரிச்சிட்டாங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகளுக்கான முக்கியத்துவம் இந்த அணியில் குறைந்து போகும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறது? காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அந்த சிக்கல் எழுகிறது. அப்போ உடனே அவர் அந்த நெருக்கடியை தாவேகாவுக்கு கொடுக்கிறார். நீங்க கூப்பிடாதீங்க, அங்கேருந்து கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்போ இது எல்லாம் ஒரு புறம். அப்போ விஜய் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னா ராகுல் காந்தி யார்? ஏன்னா காங்கிரஸ் இன்னைக்கு தேதியில தாவேகா கூட்டணியில் இருக்கு. அப்போ ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக விஜயோ தாவேகாவோ ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படிங்கிற கேள்வி எழுகின்ற பொழுது, இந்த கேள்வியை செய்தியாளர்கள் தாவேகா அமைச்சர்களிடம் வைக்கின்ற பொழுது எந்த இடத்துலையும் இல்ல ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்பது போன்ற பதில் அவங்க எங்கேயுமே சொல்லல. இன்னொன்னு,
திரு விஜயோ மற்றவர்களோ இல்லைங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, அவங்க சும்மா தலைமையின் மீது இருக்கக்கூடிய ஒரு அன்புல உற்சாகத்தில் அப்படி சொல்றாங்க என்பது போன்ற அறிவிப்பும் எங்கேயும் வரல. இதே மாதிரி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தபோது இந்த கேள்வி முன்வைக்கப்பட்ட போது, அப்போ டாக்டர் கலைஞரோடும் இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது, நீங்க பிரதமர் ஆவீர்களா அப்படின்னு கேட்டபோது என் உயரம் எனக்கு தெரியும்னாரு. ஸ்டாலின் அவரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது என் உயரம் எனக்கு தெரியும்னாரு. அப்போ அவங்க அதை டிசோன் பண்ணிட்டாங்க. அவங்க ராகுல் காந்தியை தான் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக முன்னிறுத்தினார்கள். ஆனால் அந்த இடம் மாறுகிறதா அப்படின்னு. அப்போ ராகுல் காந்தி இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒருவேளை தாவேகா விஜய பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அது செல்லுமே என்று சொன்னால் ஆப்வியஸ்லி ஒரு மூன்றாவது அணி உருவாயிடும். அப்ப மூன்றாவது அணி என்று வருகின்ற பொழுது சார் சொன்ன மாதிரி, மாதவ நாராயணன் சார் சொன்ன மாதிரி, காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறாங்களாங்கிறதுல மாற்று கருத்து இருக்கு. அப்ப நீங்க அபிஜித் தீப்கே சொன்னதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் ஸ்டாலினை மட்டும் ஒரு பார்க்கல. ஸ்டாலின், பினராயி விஜயன், அரவிந்த் கெஜ்ரிவால் 3 பேரை சொல்றாரு. இந்த 3 பேருமே காங்கிரஸால் கடுமையாக காயப்படுத்தப்பட்டவர்கள். ஸ்டாலின் அவர்கள் காங்கிரசின் செயல்பாடால் கடுமையாக காயப்படுத்தப்பட்டிருக்கிறார். பினராயி விஜயன் அவர் அரசு அங்க மாறுகிறது, காங்கிரஸ் அரசு மாறிய அடுத்த நிமிடம் அவர் வீட்டில் என்ன செய்யறாங்க, ஒன்றிய அரசுடைய முகமைகள் சோதனை செய்கின்ற போது அவர் சொன்ன வார்த்தை, ராகுல் காந்தி பாஜகவின் ஊதுகுழலாக செயல்படுகிறார். இது பினராயி விஜயனுடைய வார்த்தை. அப்ப பினராயி விஜயன் ராகுல் காந்தியின் மீது கடுமையான குற்றச்சாட்டு, பாஜகவும் ராகுல் காந்தி ஒன்று என்ற அளவிற்கு அவர் இந்த விமர்சனங்களை வைக்கிறார். அதே விமர்சனம் தமிழ்நாட்டிலும் எழத் தொடங்கியது. நீங்க சிபிஐ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தோழர் நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார், சுப்பாராயன் சொன்னாரு, இந்த அரசு, அவர் வார்த்தை, என் வார்த்தையில், இந்த அரசு சங்கிகளின் அரசு அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். நீங்க திரு பே சண்முகம் அவர்கள் சொல்றாரு, கேட்கறாங்க, ஐயா நீங்க அதிகாரிகள் தலைமைச் செயலாளராக மாற்றணுங்கிறீங்க, தலைமைச் செயலாளர் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட தலைமைச் செயலாளர் தான் இப்ப இருக்கிறார், அவருக்கு பதவியை நீட்டித்து கொடுத்திருக்கிறது இந்த அரசு. பாஜக அரசு அழுத்தம் கொடுக்கிறது அதிகாரிகளுக்கு நீங்க நினைக்கிறீங்களா என்ற கேள்விக்கு அவர் பதில் அளித்த போது, பாஜக அப்படி அழுத்தம் கொடுத்துச்சுன்னா இந்த அரசுக்கு எங்கே போச்சு புத்தி, இதுவும் என்னுடைய வார்த்தை இல்லை, அவருடைய வார்த்தை. அப்போ மாதவ நாராயணன் சார் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸோடு ஒரு ரொம்ப இணக்கமான ஒரு போக்கில் இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கனவே சண்டை, திமுக ஏற்கனவே முரண்ல இருக்கு. அதனால 2 சைடும் உதாரணம் சொன்னேன், நான் சிபிஐலையும் சொன்னேன், சிபிஎம்லையும் சொன்னேன். அப்போ திமுக, கம்யூனிஸ்டுகள், அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால், இவர்களோடு இப்போ வந்திருக்கக்கூடிய கரப்பான் ஜனதா கட்சி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இவர்கள் ஒரு அணியில் சேரக்கூடுமோ அல்லது சேரலாமா அப்படிங்கிற ஒரு கருத்து எழ தொடங்கி இருக்கிறது. அது உருவம் பெறுமா அல்லது உருவமே பொறாமல் கரையுமாங்கிறதுலாம் இன்னும் லாங் டைம். சார் சொன்ன மாதிரி அரசியல ஒரு வாரம் இல்லை, ஒரு நாளே ஒரு நீண்ட நாள் தான், ஒரு நாளுங்கிறதே ஒரு பெருசு தான். அப்போ இது உருவம் பெறுமா தெரியாது. இது உருவம் பெறுமா பெறாதாங்கிறது 2 பேர் கைகளில் இருக்கிறது. ஒன்று ராகுல் காந்தி, இன்னொன்று திரு விஜய் அவர்கள். இந்த இருவரின் கைகளில் தான் அது இருக்கிறது. விஜய் தன்னை பிரதமர் வேட்பாளராக இன்னும் அதிகமாக கூர்மைப்படுத்துகின்ற பொழுது காங்கிரஸ் தேசிய அளவில் தனிமைப்படுத்தப்படுவதற்கான அபாயம் இருக்கிறது. அல்லது திரு விஜய் அவர்கள் 2029 ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினாலும், ஒருவேளை அப்படி முன்னிறுத்தினாலும், காங்கிரஸ் பாஜக வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய கட்சிகள் ஒருவேளை என்ன செய்யலாம், ஒன்னு சேரலாம் அல்லது இல்ல. காங்கிரஸ் பாஜக அப்படின்னா இப்ப இந்தியா கூட்டணியில இருக்கிற கட்சிகள் அப்படி புரிஞ்சுக்கிறதா? இல்ல, இந்தியா கூட்டணியில இப்ப மமதா பானர்ஜி ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாம காங்கிரஸ் பாஜக அல்லாத அணிகளை ஒன்று திரட்ட வேண்டிய தேவை இருக்குது, வாங்கன்னு ஒரு அழைப்பை கொடுத்தாங்க. அது முழு வடிவம் முதல்வராக இருக்கும்போதே கொடுத்தாங்க. அப்ப அப்படி ஒன்னு உருவாகலாம். அல்லது இல்ல, பாஜக மீண்டும் வந்து விடுவதற்கான ஒரு சூழல் வரக்கூடாது, எனவே ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் என்று விஜயும் ஏற்றுக்கொண்டால் இடதுசாரிகளோ மற்றவர்களோ இந்த தேர்தலில் நாம யார் கூட்டணியிலே பயணிக்கலாம், இந்த இந்தியா கூட்டணியிலே பயணிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு ஒருவேளை வந்தால் 3வது அணிக்கான வாய்ப்பு குறையா இருக்கும். 3வது அணிக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துவதும் குறைப்பதும் அல்லது இல்லாமல் செய்வதும் இருவர் கைகளில் இருக்கிறது. ஒன்று விஜய், இன்னொன்று திரு ராகுல் காந்தி. இந்த 2 பேரை தாண்டி இதற்கு வெளியில இருந்து ஒரு கேமை மோடியும் அமித்ஷாவும் ஆடுவாங்க, ஆட தொடங்கிட்டாங்க. ரைட், நான் நிறைய கேள்விகள் இருக்கு, பின்னால வரேன். திரு அதியமான், தாவேகால இருக்க அமைச்சர்கள் தொடங்கி எம்எல்ஏக்கள் வரை எல்லாருமே சட்டப்பேரவையில் ஆதவர்ஜுனா வரைக்கும் எல்லாருமே அமைச்சராக இருக்கவங்க எல்லாருமே சொல்றது விஜய் பிரதமர் அப்படின்னு சொல்றாங்க. இது ரசிக மனப்பான்மையில சொல்றாங்கன்றதோட சுருக்கிக்கிறதா? ஆமா, காங்கிரஸ் அதை எப்படி பாக்குது? அதான் அவர் வாணிக் தாக்கூர் தெளிவாக சொல்லிட்டாரு. ரெண்டாவது சார் சொன்னதுக்கு ஒரு சின்ன விளக்கம். அதாவது எனது உயரம் எனக்கு தெரியும்னு ஸ்டாலினும் சொன்னார், கலைஞரும் சொன்னது போது, ஏன்னா அவங்கள ப்ரெஸ்ஸை அவங்க மீட் பண்ணாங்க, அவங்க ப்ரெஸ் அந்த கேள்வி கேட்டாங்க, அவங்க பதில் சொன்னாங்க. விஜயை இவங்க இது வரைக்கும் அவர் ப்ரெஸ் மீட் நடத்துகிற இயல்பில் இல்லை.
அதனால அவர்கிட்ட யாரும் கேள்வி கேட்க முடியல, அவர் பதில் சொல்ல முடியல. அவர் கேட்டு அவர் வந்து அறிக்கையா கூட விடலாமே. இல்ல அதான் எதுவுமே அவர் சொல்லல. அறிக்கையில் இது வந்து போட்டு வாங்குறது, கொஸ்டின் கேட்டு தான் பதில் வாங்கியிருக்காங்க. அவர்கிட்ட யாரும் கேட்டு அவரும் பதில் சொல்ல. அப்படி அவரு இல்ல நான் பிரதமர் வேட்பாளர்னு சொன்னாருன்னா இதெல்லாம் வேலிடு. அவரும் சொல்ல மாட்டாருன்னு தான். இல்ல ஒரு பக்கம் அது ஒரு கேம்பெயினாவே போயிட்டே இருக்கு. இல்ல ஒன்னும் கேம்பெயின்லாம் இல்ல பாஸ், அது சும்மா அடங்கிடுச்சு. ஒரு சட்டமன்றத்துல சும்மா ஒரு தடவை பேசுனாங்க, ரெட்டாரிக்னு சொல்லுவாங்கல்ல, அது ரசிக மனோபாவம் கூட சட்டமன்றத்துல இல்ல, வெளியிலே வந்து அதான் சும்மா அது ஒரு 2-3 நாள். ரெண்டாவது இட்ஸ் நாட் பிராக்டிகல். ஒரு மாநில கட்சியோட தலைவர் அது இன்னொரு வாதம், இது பிராக்டிகலா இம்பிராக்டிகலா அப்படின்றது இல்ல. ரெண்டாவது இன்னும் காங்கிரஸ் இவங்க கூட்டணியில தான் தொடர்றாங்க. ரெண்டாவது சிஜேபியை பத்தியே ஒன்னு சொல்லணும், அது இன்னும் கட்சியா மாறல, அது ஒரு இயக்கமா தான் இருக்கு. அதோட மெம்பர்ஷிப்போட குவாலிஃபிகேஷன் பாத்தீங்களா, அன்எம்ப்ளாய்டு லேசியா இருக்கவங்களாம் வந்து சேர்ந்துக்கலாம். சும்மா ஜாலியா ஒரு கிண்டலுக்காக ஆரம்பிச்ச ஒரு எங்களை வந்து கரப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிருக்காரு. அது வேற. அதுல இல்ல, அவங்க இப்ப கூட 5ஆம் தேதி போராட்டம் பண்ண போறாங்க, பேரணி நடத்த போறாங்க, ஸ்கூல்ஸ் சரி பண்ணுங்கிறாங்க. அவங்க வந்து சமூக சீர்திருத்த அல்லது அரசியல் சீர்திருத்த இயக்கம் தான் சொல்லலாம். அவங்க வந்து நாளைக்கே வந்து ஆம் ஆத்மி மாதிரி ஒரு கட்சியை மாறி டெல்லியில போட்டியிட போறாங்க. இந்தியா ஃபுல்லா எல்லா எம்பி சீட்ல, அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் கலந்துக்குவாங்கன்னா இன்னும் அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரே உருவாகல, அதுக்கான இன்னும் பேச்சே இல்லை. ஸோ இதெல்லாமே ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட இது. 3வது அணியில இல்ல, ஒருவேளை இந்த மாதிரியான பெரிய கட்சிகளோட ரீஜனல் பார்ட்டிஸோட அவங்க அலையன்ஸ் வச்சாங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி அவங்களே இந்தியா கூட்டணிக்குள்ள கொண்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிஜேபியும் வந்துடலாம். இப்போ கேரளாவில் வந்து அவர் வந்து சொன்னது 3 பேரை சொன்னார், பெஸ்ட் சிஎம். ஏன்னா அவர் கடைசியா ஆண்ட, அதாவது இவர் விஜய் வந்து இப்பதான் வந்திருக்காரு, 3 மாசம் தான் ஆகுது, அதனால அவர் ரேட் பண்ண முடியாது, இன்னும் டைம் ஆகும். பட் ஸ்டாலின் வந்து அவர் சொன்னது பொருளாதார விஷயங்கள்ல ஸ்டாலின் சிறந்த முதலமைச்சர், தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு நல்ல 11% growth கொடுத்தாரு, நல்ல கட்டமைப்பு, அந்த அர்த்தத்தில் சொன்னாரு. இதுல வந்து மருத்துவ துறையில வந்து சுகாதாரத்துறையில வந்து சிறப்பாக செயல்பட்டதுனால பினராயி விஜயனை சிறந்த முதலமைச்சர், அந்த ஒரு துறை சார்ந்த சிறப்பு தான் சொல்லியிருக்காரு, 10 சொல்ல. அதே மாதிரி கேஜ்ரிவாலை வந்து கல்வித்துறை, பொதுக்கல்வித்துறையை வந்து மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுங்கிறதுக்காக பாராட்டியிருக்காரு. அவ்வளவுதான். இதை வந்து இவ்வளவு தூரம் என்ன சொல்றது மிகைப்படுத்தி இதுக்கு ஒரு உடனே அவங்களோட ஒரு கூட்டணி வைக்க போறாருங்கிறதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஸ்பெகுலேஷன். இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க அவங்க கட்சியே ஆரம்பிக்கல, என்ன அமைப்பா இல்ல, அவங்க என்ன பண்ண போறாங்கன்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றீங்க. முன்னாள் அமைச்சர் நிதியமைச்சரா இருந்த சிதம்பரம் சொல்லியிருக்காரு, இந்துல கொடுத்த பேட்டி ஒண்ணு பார்த்திருப்பீங்க. ஓரிரண்டு மாநிலங்கள்ல அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, ஆனா 3வது அணியா எமர்ஜ் ஆவாங்களான்னு தெரியல, பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அப்படின்றார். அப்ப அது எப்படி? அது அவரோட கருத்து, என்னோட கருத்து இது. அதாவது முதல் வரட்டும் பாஸ், அவங்க வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் ஒரு கட்சி நாங்கள் ஆரம்பிக்க போறோம், தேர்தலில் நிற்க போறோம், ஒரு அறிக்கை இதுதான் எங்களோட கொள்கை, ஒண்ணுமே அவங்க என்ன சொல்லல. ஒரு பிரச்சனை ஸ்பெசிஃபிக்கா பள்ளி கல்வித்துறையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு. பீகார்ல போனாங்க அன்னைக்கு, ஐ மீன் அவங்கள என்ன மகாராஷ்டிரால ஒரு ஸ்கூல்ல போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போய் அவங்கள விரட்டிட்டாங்க பிஜேபிக்காரங்க. அந்த மாதிரி தான் அவங்க ஒரு துறை சார்ந்த, முக்கியமா கல்வித்துறை சார்ந்த சீர்திருத்தங்களை என்ன சொல்றது முன்னெடுக்கிறாங்க, அதை நோக்கி போராடுறாங்க. அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு இப்போதைக்கு. திரு மாதவ் நாராயணன், அதியமான் சொல்ற மாதிரி இன்னும் அவங்க ஒரு அமைப்பாவே எமர்ஜ் ஆகல, இப்ப கட்சியா வரல அப்படின்னா அப்ப அவங்க கட்சி தொடங்கும் நோக்கம் எதுவும் அவங்களுக்கு இல்லையா? சிஜேபிக்கு கட்சியாவோ அரசியல் அமைப்பாவோ சொல்லணும் அவங்களோட இல்ல. அதியமான் சார் நல்லா சொன்னார், அது நான் அதை கொஞ்சம் வியாக்கியானமா சொல்றேன். அதாவது சிஜேபி என்பது தன்னையே அவருடைய சுய வர்ணனையே நாங்க பிரஷர் குரூப்ங்கிறாங்க, நாங்க அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அணியாவோ அல்லது இயக்கமாவோ தான் செயல்படுறோம். இப்போ ஆர்எஸ்எஸ் இருக்கு, ஆர்எஸ்எஸ் மூலமா பிஜேபி செயல்படுற மாதிரி ஒரு மாதிரி பேச்சுக்கு வச்சுக்கோம். இடதுசாரியிலேயோ அல்லது மத சார்பின்மை உள்ள ஒரு கூட்டணியிலேயோ ஒரு பிரஷர் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் சிஜேபி இருக்கு. அதுல குறிப்பாக கவனிக்க வேண்டியது அதியமான் சார் சொன்ன மாதிரி, அது பிரச்சனைகளும் அல்லது நிர்வாகம் அல்லது அரசியலை தவிர்த்து நாட்டு ஆட்சியை சரியாக செவ்வனே நடத்தக்கூடிய ஒரு சில கொள்கைகளோ அல்லது அணுகுமுறையோ இருக்காங்கிறத அவர் செக் பண்றதுக்கோ அல்லது அதை ஒரு பிரஷர் கொடுக்கறதுக்கோ உள்ள அணிதான் சிஜேபி. அது ஒரு விதத்துல நீங்க சமூக பின்னணியில பாத்தீங்கன்னா மத்திய வர்க்கத்தின் எதிர்பார்ப்புகளும் எண்ணங்களும் அல்லது பிரச்சனைகளும், அதாவது அதை மூணையும் ஒருங்கிணைச்சு அதை வந்து ஒரு அரசியல் ரூபம் அரசியல் அழுத்தம் கொடுப்பதற்கு உள்ள ஒரு இயக்கமா தான் இதை பார்க்கணும். இது ஒரு விதமான ராஜதந்திரம்னு சொல்லலாம். நம்ம வந்து கேஜ்ரிவால், பினராயி விஜயன், ஸ்டாலின் இந்த 3 ஆளும்
நிர்வாகத்துல நல்ல பெயர் எடுத்தவங்க, வெறும் அரசியல் பண்ணாம. அதாவது ஸ்டாலின் வந்து தேர்தல்ல தோத்திருக்கலாம், ஆனா பொருளாதார ரீதியில பார்த்தீங்கன்னாலும் ஆட்சி சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த சில ஸ்கீம்ஸ் அதை பார்த்தாலும் ஸ்டாலின் வந்து ஒரு நல்லாட்சி என்பதை பற்றி அவர் வந்து நன்றாக யோசிச்சு செயல்பட்டார்ங்கிறத பத்தி ஐயமே இல்லை. பினராயி விஜயனும் கேஜ்ரிவாலும் இதே அணுகுமுறையை சேர்ந்தவங்க தான். அதனால கரப்பான்பூச்சி கட்சி வந்து இவங்களை ஒரு எடுத்துக்காட்டா சொல்றதே எதுக்குன்னா, இந்த மாதிரி அரசியலை நாங்க விரும்புகிறோம்ங்கிற ஒரு பிரதிபலிப்பு. இது கூடவே இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும் ஒரு ராஜதந்திரமாகவும் நம்ம பார்க்கலாம். அதாவது காங்கிரஸ் எப்பவும் நாங்க தான் தலை, நீங்க எல்லாம் வாளுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையை வந்து பல விதத்துல காட்டிட்டு இருக்கு. காங்கிரஸ்க்கு யாரு அழுத்தம் தரதா சொல்றீங்க? சிஜேபி, கரப்பான்பூச்சி கட்சி. இப்ப அதாவது நீங்க ராகுல் காந்தி தான் தலைவராக இருக்கணும்ங்கிறது இல்ல, நிர்வாக திறன் உள்ள மக்கள் மற்ற தலைவர்களும் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்பதை ஒரு மாதிரி ஒரு அழுத்தத்தோட ஒரு இளைஞர்களோடு அதை மனதில் வைத்துதான் இந்த மூவரையும் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆமா ஆமா அதுல ஒரு ராஜதந்திரத்தை நான் பாக்குறேன். இல்ல ரைட். ஒருவேளை மூன்றாவது அணி அமையும் பட்சத்துல, இது ரொம்ப ப்ரீமெச்சூரா தான் இருக்கும் திரு செந்தில் சொன்ன மாதிரி, ஒருவேளை அமையும் பட்சத்துல எந்த அளவுக்கு சாத்திய கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை திமுக, சிஜேபி பிளஸ் அவங்க கூட யாரெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்? திரு செந்தில் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் போற போக்குல சொன்னாரு, அமித்ஷாவும் மோடியும் இதை கவனிட்டு தான் இருப்பாங்க. இப்போ அரசியல் எந்த மாதிரி சூழல் இருக்குன்னா, அமித்ஷாவும் மோடியும் கவனிச்சுட்டாங்க வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட் பாஷையில சொல்ல போனா ஃபீல்ட் பொசிஷன் மாறிடும். அப்போ அதனால இப்பவே எல்லாத்தையும் வந்து இது ஒரு சீட்டாட்டம் மாதிரி அவங்க எல்லாமே கார்ட்ஸ் இப்பவே விளையாடிட்டாங்க வச்சுங்களேன். இப்போ உள்ள ஒற்றுமை முக்கியம் இல்லைங்க, அடுத்த தேர்தல் வரும்போது எந்த மாதிரி கூட்டணி அமைகிறது, எந்த மாதிரி ஒற்றுமை இருக்கிறது, எந்த மாதிரி பிரச்சனைகளை எடுத்து சொல்றீங்க, மக்களுடைய மூடு அப்போ எப்படி இருக்கு, அது எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணுவாங்க. அதனால ஒரு அவசர நிலை இல்ல. இப்ப காங்கிரஸ் மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். எஸ், சொல்லுங்க சொல்லுங்க. அடுத்த வருஷம் உத்தரப்பிரதேசத்துல மாநில தேர்தல் நடக்க போறது. அதை நான் வந்து ஒரு முக்கியமான கட்டமாக பார்க்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருமே தன்னுடைய நிலைப்பாடையோ அணுகுமுறையோ சித்தாந்தத்தையோ வெளிப்படுவாங்க நான் பார்க்கிறேன். ஏன்னா சமாஜ்வாதி கட்சியும் இது மூன்றாவது அணின்னு நம்ம சொல்றோமே ஒழிய, இதுல ராமாயணத்துல ராமர பேரை சொல்லாத மாதிரி மூன்றாவது அணி இன்றைக்கு முக்கியம்னாக்க அதுல வந்து அகிலேஷ் யாதவ் இல்லாம இருக்க முடியும்னு எனக்கு தோணுது. அவரும் ஒரு மாதிரி நல்ல பெயர் எடுத்தவர், குறிப்பாக அவருடைய ஒரு மாதிரி நடையுடைய பாவனைபாங்களே, அவங்க வந்து எல்லாரையும் ஒரு இனிமையாக நட்போடு நடத்தி செல்லும் ஒரு சில திறமைகள் உண்டு அவருக்கு. அது வந்து கூட்டணி அரசியல்ல ரொம்ப முக்கியம். அதை வந்து அவர் இருக்கிறதுனால இன்னி தேதிக்கு ராகுல் காந்தியோடும் சமாஜ்வாதி கட்சியோடும் உறவு வந்து ரொம்ப வலுவாக இல்லாட்டாலும் பலவீனமாகவும் இல்லை, முரண்பாடும் இல்லை. சித்தாந்தம், கருத்தியல், ஒரு மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை ஒரு இந்துத்துவாவை எதிர்ப்பது, இது எல்லாத்துலயும் ஒற்றுமையும் இருக்கு. இது வந்து எப்படி உத்தரப்பிரதேச அரசியலை பாதிக்கிறதுங்கிறத வச்சு அடுத்த காட்டு எந்த பக்கம் வீசும்னு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அணுகுமுறையை மாற்றுவாங்கன்னு நான் கணிக்கிறேன், என்னோட கருத்து. ரைட். இல்ல இதுல ஒரே ஒரு கேள்வி திரு செந்தில் சொன்னதான் நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப காங்கிரஸ்ல மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, ரசிக மனப்பான்மையில அவங்க விஜய் வந்து பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் பிஜேபியும் பார்க்கிறதா? இல்ல, நான் இதுல நான் கொஞ்சம் ஒரு ராஜதந்திரத்தை பாக்குறேன். இப்போ விஜய் இருக்கிற கட்டாயத்தை பாருங்க. விஜயோட பார்வையில வந்து நீங்க தமிழ்நாட்டை பாருங்க, அவருக்கு இப்போ நல்ல பேர் வாங்கணும் மக்களுக்கு நடுவுல. ஸ்டாலின் மாதிரி திமுக மாதிரி ஒரு பல காடர் பேஸ் பார்ட்டி, ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறவர் அவர் எதிர்க்கிற போது அவர் அவசரப்பட்டு இந்தியா கூட்டணியில சேர மாட்டார். அப்போ அவரை வந்து பிரதமராக ஒரு ரசிகர் மன்றம் மாதிரி சொல்றவங்களே ஒழிய, அதுல ஒரு ராஜதந்திரம்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட அணுகுமுறையோ ஒரு ஸ்டேட்டஸ் உண்டு. ஒரு அதனால அவர் வந்து
நாட் நெசசரிலி அவர் ராகுல் காந்தியோடு வந்து ஒரு வாழ மாதிரி போக மாட்டாருங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினா அது அமித்ஷாவுக்கு ஒரு நல்ல செய்தியாக போகும். இன்னி தேதிக்கு மத்திய அரசோடு சப்போர்ட் தேவைப்படுகிறது விஜய்க்கு. ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியில அவங்க வந்து இப்போ விஜயோட பெஸ்ட் கேஸ் ஆப்ஷன் என்னன்னா, அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட நாங்க நண்பர்கள் இல்லை, ஆனா எதிரி ஆகிறதுக்கும் அவசரம் இல்லை. அதை ஒரு மாதிரி ஒரு வேகா அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணினாங்க. நாங்க அவங்களுக்கு மத்திய அரசுல இருந்து ஆதரவு கிடைக்கல ஆட்சி சார்ந்த விஷயத்துல. அதை வந்து அவர் வந்து ஒருவேளை அதை வச்சுதான் சொல்றாவோ எல்லாம் இல்லது மற்றபடி தமிழக அரசியல் இது புதுசே இல்லை. ஜெயலலிதா அம்மா இருந்த போது கூட அவர் வருங்கால பிரதமர்னு நானே போஸ்டர் கண்ணால பார்த்திருக்கேன் சென்னையில. அதனால அந்த மாதிரி ஒரு ரசிகர் மனப்பான்மையின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம். ஆனா அதை ஒரு எக்ஸ்ட்ராவாக நீங்க பொலிட்டிக்கலாக அரசியலாக அதை நீங்க இன்டர்பிரேட் பண்ணணும்னா அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு மாதிரி ஈக்வி டிஸ்டன்ஸ் மாதிரி இப்போதைக்கு மத்திய அரசு லெவல்ல மெயின்டைன் பண்றதா அவங்க ஒரு மாதிரி விரும்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரைட். அவேகாவும் காங்கிரஸும் கூட்டணியில இருக்கே ஒழிய அவங்களுக்குள்ள ஒரு ரொம்ப ரொம்ப அதிக ஒற்றுமைன்னு நான் அவசரப்பட்டு சொல்லிட மாட்டேன். ரைட். அந்த கெமிஸ்ட்ரி முழுமையா இல்லைன்னு சொல்றீங்க. ஏமா அது ஒரு சாதிக்குரியது. எஸ்பெஷலி மாணிக்கம் தாக்கூர் பேசுற பேச்சும் விஜயோட ஆதரவாளர் பேசுற பேச்சுல எனக்கு நடுவுல கொஞ்சம் பூசல்லாம் தெரியத்தான் செய்யுது. ரைட். திரு செந்தில்வேல், இந்தியா கூட்டணியில தாவேகா இடம்பெறாது அப்படின்றதான் திரு மாதவநாராயணன் சொல்றது. அதுல குறிப்பா அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாவே பண்றாங்க. பிஜேபிக்கும் நல்லபடியா இருக்கணும், காங்கிரஸ்க்கும் நல்லபடியா இருக்கணும், அதுக்கு இடைப்பட்ட இடத்துல கொஞ்சம் காங்கிரஸை ஹிட் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான துணியில தான் இருக்காங்கன்றாங்க. அப்படித்தான் அதை பார்க்கணும். இல்ல அப்படித்தான் பார்க்கலாம். அதற்கு வலு சேர்ப்பது மாதிரி சார் சொன்ன கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி நான் 2 தரவுகளை சொல்றேன். சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் பேசுகின்ற பொழுது மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் பெயரை குறிப்பிட்டு விமர்சன பார்வை ஒன்றை வைக்கிறார். அது எந்த சட்டப்பேரவையிலிருந்து நீக்கக்கூடிய விதத்தில் எந்த கண்ணிய குறைவான அல்லது அவையில் பயன்படுத்தக்கூடாத எந்த வார்த்தைகளும் அவர் பயன்படுத்தல. நீங்க வந்து டீலிமிட்டேஷன் தொடர்பான ஒரு விவாதத்தில் மோடியையும் அமித்ஷாவையும் அவர் விமர்சிக்கிறார். மிக வேகமாக அமைச்சர் ஆதவ எழுந்து இதை சட்டப்பேரவை குறிப்பிலிருந்து நீக்குங்கள்ட்டாரு. ஏன் அவ்வளவு பதட்டம் வருது அப்படின்னு வருகின்ற பொழுது நான் திருப்பி சொல்றேன். முன்னணி வார இதழ் ஒன்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறது, மத்திய அரசை தாக்கக்கூடாது. தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோடு சந்தித்த பிறகு தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு முதல்வர் மிக தீவிரமாக உத்தரவிட்டிருக்கிறாராம். சட்டமன்றத்தில் பிரதமர் குறித்தும் அமித்ஷா குறித்தும் வன்னிய அரசு காட்டமாக விமர்சித்த போது அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க சொல்லிவிட்டார் அமைச்சர் ஆதவர்ஜனா. அவசியம் இல்லாமல் மத்திய அரசை எந்த இடத்திலும் தாக்கக்கூடாது என்று அவர் உத்தரவிட்டிருக்கிறாராம்னு. அவசியம் ஏற்படுற இடத்துல கூட இவங்க இன்னைக்கு எங்கேயும் விமர்சனம் செய்யல. பாஜக இந்த நிமிடம் வரைக்கும் விமர்சிக்கல. இந்த கூட்டத்தோட நடந்திருக்குது. நமக்கு தர வேண்டிய நிதி பல்லாயிரம் கோடி இன்னமும் ஒன்றிய அரசிடமிருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி மீதம் இருக்கிறது. குறிப்பா பள்ளிக்கல்வித்துறையில மட்டும் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய்க்கு மேல நிதி இன்னும் பாக்கி இருக்குது. அதெல்லாம் பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் எங்கேயுமே அமைச்சர்கள் சுட்டி காட்டல. சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவர்ஜனா பேசினதையே நான் சொல்றேன். மாநில அரசு ஒத்துழைக்கும் பட்சத்தில் பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஒன்றிய அரசு தயாராக இருப்பதாகவும் முந்தைய ஆட்சியின் இடர்பாடுகளை நீக்கினால் சுமார் 2 லட்சம் கோடிக்கான திட்டங்களுக்கு வரும் 5 ஆண்டுகளில் அனுமதி அளிப்பதற்கு ஒன்றிய பாஜக அரசு தயாராக இருப்பதாகவும் நிதின் கட்கரி என்னிடம் தெரிவித்தார். அப்போ ஒரு அவங்க எதை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் 3வது அணி அல்லது அது குறித்த பேச்சுக்கள் எழுவதற்கு இன்னொரு வலிமையான காரணம் இருக்குது. 2014 மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்திய போது நான் ஆன்டி பிஜேபி அல்லது பாஜகவுடைய சித்தாந்தங்களுக்கு நான் முரண்படக்கூடியவன். ஆனாலும் என் நண்பர்களிடம் சொன்னேன் 350 இடங்களை தொட்டு அவர் வெற்றி பெறுவார். ஏன்னா அவருக்கு அன்னைக்கு அவ்வளவு செல்வாக்கு இருந்துச்சு, நம்ம கண்கூடா பார்த்தோம். 2019 வருகின்ற பொழுதும் நான் சொன்னேன் நிச்சயமாக பாஜக மீண்டும் வெற்றி பெறும். 2024 என்னுடைய கருத்து என்னவா இருந்துச்சுன்னா பாஜக வெற்றி பெறும், ஆனால் தனி பெரும் கட்சியாக வரும், தனி பெரும்பான்மை கிடைக்காது, 250 இடங்களுக்கு மேல் வெல்வார், மீண்டும் மோடி பிரதமர் ஆவார்னு. 2029 என்னவாக இருக்கக்கூடும் என்று எல்லோரும் யூகிக்கிறார்கள். நான் என்னளவில் நான் இப்படி யூகிக்கிறேன். யாருக்கும் பாஜகவிற்கு இன்னும் கூட கொஞ்சம் இடங்கள் குறையலாம். தனிப்பெரும் கட்சியாக பாஜக வந்தாலும் 2000 கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற இடங்களை கூட அது பெருமான டவுட் இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம்
குறையலாம். அப்படி குறைகின்ற பொழுது ஒரு யார் பிரதமர் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் தன்னால் இருக்க முடியும்னு விஜய் நம்புகிறார். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் 40 இடங்கள் புதுவையோடு சேர்த்து. அவர் வந்து கர்நாடகா போனார் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு. அப்போ நீங்கள் அவருக்கு வந்து கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கட்டுக்கடங்காத கூட்டம். அப்போ அவர் என்ன கன்வே பண்ணுறாரு காங்கிரஸுக்குன்னா, உங்களுடைய ஸ்டேட் தான், பட் எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. கேரளாவில் அவருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்கிறத அவர் நம்ம கேரளா போகின்ற பொழுது பார்த்தோம். இப்போ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, ஆதாரப்பூர்வமாக வந்திருக்கக்கூடிய செய்தி, எல்லா முன்னணி ஏடுகளிலும் வந்திருக்கக்கூடிய செய்தி, அஃப்கோர்ஸ் புதிய தலைமுறையிலே அதை ஒரு ஸ்டோரியாக நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்க. 5 கோடி ரூபாய் ஒரு மாதத்திற்கு தாவேகா செலவிடுகிறது வட மாநிலங்களில். இந்த விஜய் தளபதி அப்படிங்கிற அந்த டோன்ல விஜய் தளபதின்னு சொல்லி ஒரு பெண் பேசுகிறார். அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாரு, நமக்கெல்லாம் தலை சுத்துது. அதெல்லாம் தமிழ்நாட்டிலே நடந்துச்சு, எப்படா நடந்துச்சுங்கிற மாதிரியே இருக்குது. பாலியல் வன்கொடுமை செய்பவர்களை சுட்டுக் கொல்லுகிறார். ஜியோ சிம் 10 பைசா ஏறினா கூட அதை தடை செய்கிறார். பெட்ரோல் விலையை ஏற்றிட்டா மோடிக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொல்லிக்கிறார். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் யாரை நோக்கி, விஜய் நோக்கி. இன்னும் ஒருபடி மேல போய் அவர் பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்துட்டாரு அப்படிலாம் ஸ்டோரி. அதோட நோக்கம் என்னவா இருக்கு? அதோட நோக்கம் வட இந்திய மக்களிடம் அவர் கொண்டு போய் சேர்க்கிறது. பல கோடி மக்கள் அதை பார்த்துருக்குறாங்க. அந்த ரீல்ஸை பல கோடி மக்கள் அங்கே வந்து பார்த்துருக்குறாங்க. அப்போ வட இந்தியாவிலும் அவருக்கு வந்து கணிசமான ரசிகர்கள் இருக்கிறார்களா என்றால் இருக்கிறார்கள். அப்போ நீங்க எப்படி யோசிங்களேன், தமிழ்நாட்டில் ஒருவேளை 40 இடங்களையும் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை விஜய்க்கு இருக்கும் என்று சொன்னால் 40க்கு 40. இப்போ கடந்த தேர்தலில் திமுக அணி வெற்றி பெற்றது 40க்கு 40. அந்த மாதிரி ஒருவேளை தமிழ்நாடு புதுவோடு சேர்த்து ஒரு 40 இடங்கள். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, வட இந்தியாவில் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து ஒரு 20 இடங்கள் எக்ஸ்ட்ரா பெற்றா கூட 60 இடங்கள் குறைந்தபட்சம், அதிகபட்சம் 80 இடங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். 60லிருந்து 80 இடங்களை பெற்றால் ஒன்னு கிங் அல்லது கிங் மேக்கர். இது விஜய் அவர்களிடம் இருக்கக்கூடிய எண்ணம். அதுதான் நான் உறுதியா நம்புறேன். இதற்கு வலு சேர்ப்பது போல நான் விமர்சன பார்வையில் அடிக்கல, குறையா சொல்லல. ஒவ்வொருவருடைய உரிமையிலேன்னு சொல்றேன். அது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய பார்வை. அவர் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர், எல்லாருக்கும் தெரியும். அவர் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கறதையும் அந்த ஒரு ஜோதிடர் சொன்னாரு, அதையும் அவர் உறுதியா நம்பினார். அந்த ஜோதிடர் பிரதமர் அவர் பிரதமர் ஆவார்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நமக்கு ஜோதிடத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கிறது, தான் பிரதமர் ஆவதற்கு என்று நம்புகிறார். காலமும் சூழலும் அதற்கு கனிந்திருப்பதாக அவர் நம்புகிறார். பாஜகவிற்கான இடங்கள் குறையும் என்று அவர் நம்புகிறார். இன்ன பிற தென்னிந்திய மாநிலங்களில் அவருக்கு கொஞ்சம் ஆதரவு இருக்குங்கிறத நம்புறார். அப்புறம் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு தமிழர் பிரதமராகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தால் ராகுல் காந்தி குறுக்க நிற்க மாட்டார் நான் நம்புறேன். ஏன் குறுக்க நிற்பார் நினைக்கிறீங்க? இல்ல அது அதிகமாக தான் சொல்லணும். இல்ல நிற்க மாட்டார், நான் உறுதியா நம்புறேன் சார். வரலாற்று, ஏன்னா திமுக மீது இவங்க அந்த குற்றச்சாட்டை காலங்காலமா வச்சுட்டு இருந்தாங்க. ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் பிரதமராவதை வந்து திமுக தடுத்துருச்சு, ஒரு தமிழர் பிரதமராக தடுத்துருச்சாங்க, தெரியல அது என்ன நடந்துச்சு. அப்படி வாதத்துக்கு வச்சுப்போம், வாதத்துக்கு வச்சுக்கிட்டா சிதம்பரம் கூட அந்த பேச்சு வேட்டி கட்டிய தமிழர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ இந்த வாட்டி அதே தவிர காங்கிரஸ் செய்யாது இல்ல சார். அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சியா ஒரு தமிழர் பிரதமரான வருகின்ற பொழுது தமிழர் பிரதமர் ஆவதற்கு தான் காங்கிரஸ் கட்சி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதை நான் வந்து வலியுறுத்துறேன். அதேமா இதெல்லாம் வெறும் யூகங்கள், அதுக்கு பதில் சொல்லவே முடியாது. அது அவரோட யூகம், ஸ்பெகுலேஷன், ரொம்ப எக்ஸாஜரேஷன். சரி, அது ஸ்பெகுலேஷனாவே இருக்கட்டும். இது முதல்ல வந்து என்ன அத்தைக்கு மீச முளைக்கிற மாதிரி நடக்குது. இது செய்திகளா நிறைய பாக்குறோம். எந்த செய்திகள்? அதெல்லாம் வெறும் நேரேஷன் இருக்குல்ல, இல்ல ஜூனியருடன் வந்ததெல்லாம் அதெல்லாம் ரூமர். அதுக்குள்ளே போல அதெல்லாம் ஆதாரம் எல்லாம் சொல்ல முடியாது. வட இந்தியால 5 கோடி ரூபாய் மாசம் செலவு பண்றதுக்கு என்ன ஆடிட்டட் ரிப்போர்ட் காட்டுங்க. நீங்களே ரூமர் பாஸ். உங்க கருத்து இல்ல, ஒரு சின்ன குறிப்பிட்டு பண்ணிக்கணும். இல்ல, இதை நீங்கள் தலைப்பாக எடுத்த காரணத்தினால் இந்த தலைப்பின் மீதான கருத்துக்களை தான் சொல்ல முடியும் இல்லையா? நம்ம வேற ஒரு கருத்தை சொல்ல முடியாது. இது ஸ்பெகுலேஷன், யூகம் அப்படின்னு சொன்னா இதுதான். நீங்க ஒரு தலைப்பு எடுத்துக்கிறீங்க, அதனால மாசம் 5 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க தாவேகா வட இந்தியால ரீல்ஸ் தயாரிக்கிறதுக்குன்னா, அது இப்படின்னு எல்லா ஊடகங்களையும் வந்திருக்குன்னா அது என்ன எல்லாம் அவங்க எல்லாம் அதுக்கு ஆதாரம் காட்ட முடியுமா? 5 கோடி இல்லாம அது 3 கோடியா இருக்கலாம், அல்லது 1 லட்சமா இருக்கலாமா? 1 லட்சமா கூட இருக்கட்டும். நான் என்ன கேக்குறேன், அது எப்படி தெரியும்? அத வந்து நீங்க ஆதாரம் இல்ல சார், அது 5 கோடியோ 1 லட்சமோ அது வந்து செய்தி வந்தா அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னு நான் கேக்குறேன். அது அவங்க பண்ணாங்களோ, அவங்களே என்ன சொல்றது, அவங்கவே பண்ணலன்றீங்களா? இல்ல ஆர்வ கோளாறுல அங்கங்க இருக்கவங்க பண்றாங்க, யாருக்கு தெரியும்? அது நீங்க வந்து அதை வச்சுட்டு அவங்க இந்தியா ஃபுல்லா. ரெண்டாவது, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் அப்புறம் பேசலாம் இருங்க. முதல்ல வந்து காங்கிரஸ் விட்டு இவங்க விலக போறாங்களா என்ன? அடுத்த தேர்தலில் ஒன்றும் இல்லை, இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது. இன்னைக்கு இல்லைன்னா 6 மாசத்துக்குள்ள வந்தாகும், 1 வருஷத்துக்குள்ள. இந்த 5 தொகுதி 6 தொகுதிக்கு
பிளஸ் பஞ்சாயத்து தேர்தல் அடுத்த மார்ச்ல வரப்போகுது. இதுலயே தெரிஞ்சிடும் காங்கிரஸோட தாவேக்கா தொடர போதா, விசிகே இந்த பேருக்கு IUML இவங்களோட கூட்டணி அவங்க சீட் இல்ல அப்ப இவங்களே தனியா நின்னா இவர் சொன்னதெல்லாம் கரெக்ட். 40 சீட்டை இவங்க ஜெயிக்க போறாருன்னு ஒரு உறுதியா நம்பினா 40லயும் தனியா நிக்க போறாங்களா 29ல? அப்ப கூட்டணி விட்டு விலகுறாங்களா? அப்ப 29ல இவங்க ஆதரவு இல்லாம இவங்க ஆட்சி நடந்துருமா? அந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல. அதிமுக ஆதரவு இருக்கு இல்ல அதிமுக பத்தி இன்னொன்னு சொல்றேன். அவர் சொன்னார்ல செங்கோட்டையன், ஏற்கனவே 25 பேர் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்ப ஆதரிச்சு ஓட்டு போட்டவங்க தான். அவங்கள இன்னும் டைலமால தான் இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு யாரும் மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கல. அதுல தான் கொஞ்சம் பேர் ரிசைன் பண்ணிட்டு இந்த பக்கமும் வந்துட்டாங்க. அவங்க எனி டைம் உறுதி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அதை சொல்ல வரல. அது அவங்க இது ஒன்றும் பெரிய புது நியூஸ் இல்ல. 25 பேர் வரலாம் வராமலும் போலாம். அவங்க இன்னும் என்ன சொல்றது, அவங்க ஏற்கனவே ஒரு தடவை மாதவ் குறுக்கிட விரும்பினார். நான் அதுக்கு முன்னால ஒரே ஒரு கேள்வி, அவர் மாதவ் கேட்ட கேள்வியை நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்தியா கூட்டணியில இவங்க இடம்பெற மாட்டாங்க, தாவேக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாவே இருப்பாங்க 2 பேத்துக்கு நடுவுல அப்படின்றாருல, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? உங்க பதில வாங்குறதுக்கு முன்னால திரு மாதவ நாராயணன். இல்ல, அதாவது நீங்க இப்போ சொன்னதுக்கே எனக்கு ஒரு ஆதரவா நான் சொல்ல முடியும். அதாவது இப்போ பீகார்ல ஜனதா தள் யுனைடெட் இருக்கு, தெலுங்கு தேசம் கட்சி இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் தனக்கும் வந்தா அது யாரு வந்தாலும் தனக்கு உள்ள செல்வாக்கு குறையாம இருக்கிறதுக்கு விஜய் முயற்சி பண்றாருங்கிறத பத்தி சந்தேகம் இல்லை எனக்கு. அதாவது அவர் தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில அவர் ஒரு இடம் செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்கிறார், அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஆமா, அது ஒண்ணு. ஆனா கூடவே பார்க்க வேண்டிய விஷயம், அது திரு செந்தில் கொஞ்சம் மிகப்படுத்தி தான் சொன்னாரு. ஆனா அவரை சொன்ன மாதிரி இது ஒரு சினாரியோ, நீங்க ஒரு தலைப்பு இப்படி வச்சுட்டீங்கன்னா அப்படித்தான் பேசி ஆகணும். ஆனா அதுல கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம், திரு விஜய் தமிழ் இன சார்ந்த ஒரு கருத்துகளை அவர் வெளிப்படுத்தல. தமிழ்நாட்டின் வெற்றியும் முன்னேற்றமும் முக்கியம்னு கருதுகிறாரு ஒழிய, இப்ப காவிரி பிரச்சனையில பாத்தீங்கன்னா அவர் ஓரளவுக்கு தோழமையோட தான் அணுகிறார் கர்நாடகத்துக்கு. அதை நம்ம கவனிச்சு பார்க்கணும். அதோட அடிப்படை வியூகத்தையும் பார்க்கலாம் நம்ம. அவர் செல்வாக்கு இருக்கு, கேரளத்திலே இருக்கு, கர்நாடகத்திலே இருக்குன்னா நாளைக்கு மக்களவை தேர்தல் நடக்கிற பட்சத்துல அவருக்கு நியூசன்ஸ் வேல்யூ, அதாவது ஒரு 20,000 வாக்கு கூட 10 சீட்டுல இருக்குன்னா அதை வச்சு அவர் அரசியல் ரம்மி ஆட முடியும். அதை அவர் மறந்துட மாட்டார். அதற்கு சேர்ந்த பரப்புரையோ அல்லது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ எதுவா இருந்தாலும் அதை அவர் பண்ணறதுக்கு உள்ள சாத்தியக்கூறு நிறைய இருக்கு, பணபலமும் நிறைய உண்டு. தாவேக்கா ஆதவ் அர்ஜுனாவும் இருக்காருன்னு நம்ம கவனிச்சுக்கணும். லாட்டரி பணம் எங்கேருந்தோ செயல்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. அதனால அது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா, பாரதிய தெலுங்கானா ராஷ்டிர சமிதி எப்படி பாரத் ராஷ்டிர சமிதி ஆயிச்சோ, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகமும் மற்ற மாநிலங்களிலும் தன்னுடைய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அல்லது ஒரு செல்வாக்கை கூட்டக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்குன்னு தான் சொல்லணும். ரைட், இதுவே உங்களுடைய நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். திரு செந்தில் குறுக்கிட வருவீங்க. சார் சொன்ன கருத்து நானும் சொல்றேன். அவர் அந்த கர்நாடக விவகாரத்தில், காவிரி விவகாரத்தில் மற்ற கட்சிகளை போல அவர் ரொம்ப கடும் ஒரு போரை அவர் செய்யலை. ஏன் அப்படின்னா, அவர் ஒரு இணக்கமான போக்கை அண்டை மாநிலங்களுடன் செய்யவும் விரும்புகிறார். அதுவே நான் என்ன ஸ்ட்ராங்காக நம்புறேன்னா, தன்னை தேசிய அரசியலில் முன்னிறுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஸ்ட்ராட்டஜி தான். நீங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா, கர்நாடகாவை சேர்ந்த ஒருவர், அவர் பூர்வீகம் ஆந்திரா, பட் கர்நாடகா செட்டில், அவரை தமிழ்நாட்டிற்கான சிறப்பு டெல்லி பிரதிநிதியாக நியமித்தது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியா நான் பார்க்கிறேன். நான் சார் சொன்ன கருத்து தான், நான் அவர் முழுமையா உடன்படுறேன். நான் வெறும் தமிழர் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் பார்ட்டி மேனா, ஒரு ஸ்டேட் மேனா என்ன செய்யாதீங்க, சுருக்காதீங்க. நான் ஒரு தேசிய என்ன எமர்ஜ் ஆகிறேங்கிறத நீங்க பிலீவ் பண்ணுங்க, நம்புங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமாகத்தான் அவர் அதெல்லாம் செய்யறாருன்னு தான் நான் நம்புறேன். நீங்க இந்த தென்மண்டல மாநாட்டில் கூட அவர் எங்கேயும் அந்த மேகதாதுங்கிற அணை, அந்த அவர் சொல்றாரு, யாரு DK சிவகுமார் அதை குறிப்பிட்டு பேசுறாரு. அந்த 18 பக்கம் அவருடைய உரை ஃபுல்லா நான் படிச்சேன். அரசு தரப்புல எழுத்துலையும் கொடுத்திருந்தாங்க. எங்கேயும் மேகதாதுங்கிற வார்த்தை கூட இடம் வரல. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, ஸ்மூத்தா சுமூகமான ஒரு அரசியலை கொண்டு போவோம். இப்ப நீங்க எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணும்போது தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஆதரவு பெருகும்.
ஆனால் அது தமிழ்நாடு வெர்சஸ் கேரளா, தமிழ்நாடு வெர்சஸ் கர்நாடகா வரும். ஒரு தமிழ்நாட்டிற்கான ஒரு மாபெரும் தலைவராக மட்டுமே ஒரு தேசிய அளவிலான ஒரு லீடராக பரிணமிப்பதற்கு அது உதவும் அப்படிங்கிறது. அப்புறம் சார் சொன்ன கருத்தை நான் மதிக்கிறேன். என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டார், கரெக்ட் தான், ஐ அக்ரி வித் தட். ஆதாரம் ஆனா என்னன்னா, நான் எங்கேயோ வந்து ஒன்று சொல்ல திருப்பி சொல்றேன், அது ஜூனியர் விகடனில் இன்னைக்கு எழுதியிருக்கிறாங்க, அது ஒரு பெரு கத்திரியாவை எழுதியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த செய்தியில் தாவேகா முரண்பட்டிருக்கும் என்று சொன்னால், இது ஆதாரப்பூர்வமற்ற செய்தி என்று சொல்லும் என்றால், தாவேகா தரப்பிலிருந்து ஒரு மறுப்பறிக்கை கூட இந்த நிமிடம் வரைக்கும் வரல அப்படிங்கறதை நான் சுட்டி காட்டுறேன். அந்த 5 கோடி ரூபாய் செலவுக்கு. ரைட். திரு மாதவநாராயணன் குறிப்பிட எஸ், ஒரு சின்ன விஷயம் விரும்புறேன், கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். இன்னைக்கு கரப்பான் பூச்சி கட்சி என்ற சிஜேபியும் வெளிப்பாடுகளும் அது மாதிரி ஒரு சில எந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க அணுகிறார்களோ, திரு விஜயோட சர்க்கார் அல்லது பைரவா மூல சினிமா ஸ்கிரிப்டை நீங்க வச்சு பாத்தீங்கன்னா, ஒரு விதத்துல அவருடைய பர்சனாலிட்டி அந்த கரப்பான் பூச்சி கட்சியோட பாலிசிஸோட நான் ஒரு மாதிரி ஒற்றுமை இருக்குன்னு தான் பாக்குறேன். அதுவும் அவருக்கு சாதகமா இருக்கலாம். அதை ஒரு மாதிரி சும்மா முன்வைக்க விரும்புறேன். என்ன சொல்ல வரீங்க, சிஜேபி தாவேக்கான ஒரு புது ஃபார்ம் ஆகிற வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதாவது இது வந்து இந்திய அரசியல் இப்போ அந்த கட்டத்தை தாண்டி இருக்கு. இது வெறும் கூட்டணின்னு பார்க்க வேண்டாம், அது பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். அதாவது கொள்கைகள் என்ன, அது சார்ந்த அணுகுமுறைகள் என்ன, பிரச்சனைகள் என்ன என்பதையும், ஏன்னா இது 150 கோடி மக்கள் உள்ள தேசம். இப்ப இதுல வந்து மத்திய வர்க்கத்தை கவரணும்னா, அது நாடு முழுக்க கவரணும்னா, இது வெறும்னா ஒரு கட்சியை வச்சு முடியாது. அது ஒரு விதமான கொள்கைகளும் சித்தாந்தங்களும், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஸ்கீம்ஸ் அல்லது பாலிசி, எப்படி வேணா சொல்லுங்க, இது எல்லாத்தையும் ஒரு அணுகுமுறை இருக்குல்ல, இதை சார்ந்த அதை வந்து ஒற்றுமை இருக்காங்கிறதும் பார்க்கணும். அப்பதான் வந்து மக்களுடைய ஓட்டை கவர முடியும். லாஸ்ட் ஒரு லைன் சாட்ட போறீங்க, ஒரு லைன் தான். வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது எல்லா கட்சிகளும் பிரதமர் யார் என்று ஒருவேளை முன்னிறுத்தக்கூடும். ஆனால் என்னுடைய கணிப்பு அப்படிங்கிறது, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய, முடிவு செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குமோ என்று நான் யூகிக்கிறேன். அதை நோக்கி ஒருவேளை இந்த தேர்தல் நகரலாம், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல். ரைட். அதிகமா முதல்ல வந்து இந்தியா கூட்டணியில் வந்து இவங்க டிஃபேக்டோ இருக்காங்க தாவேகா. அதாவது அடுத்த மீட்டிங்ல பெங்களூர்லயே அது நடக்கும்போது இவங்க இன்வைட் பண்ண போறதா தான் சொல்லியிருக்காங்க. இல்ல இது வரைக்கும் அவங்க அதிகாரப்பூர்வமா என்ன ஒரே ரீசன் சொன்னாங்கன்னா எம்பி இல்லைன்னு. பட் வந்து அவங்களுக்கு கிடைச்ச எம்பியுமே காங்கிரஸ் வந்து இப்போதைக்கு இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் இருக்கிற இதர கட்சிகள் காங்கிரஸ், ஐயுஎம்எல், இடதுசாரிகள் 2 பேரும் இப்ப தாவேகாவோட கூட்டணியில் இருக்காங்க, கூட்டணியில் தொடர போறாங்க. அடுத்த இடைத்தேர்தலில் அவங்களோட சேர்ந்து தான் போட்டியிட போறாங்க. இவங்களை விட்டு தனியாகவும் இவங்க போட்டியிட போறதால அவங்களும் தனியாக போட்டியிட அது ப்ரூஃப் ஆயிரும். இன்னும் ஒரு மேட்டர் ஆஃப் மந்த்ஸ்ல நம்ம இந்த விவாதமே வந்து அதுக்கான விடை வந்து அதுல உறுதியாயிரும். அவங்க வந்து பிஜேபி எதிரணியில தான் இருக்க போகுது. பிஜேபி, அதிமுக, பாமக கூட்டணி இருக்குது, திமுக தனியா நிக்க போகுது. இவங்கெல்லாம் இவங்களை விட்டுட்டு போனாங்கன்னா நீங்க இந்தியா கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிடலாம். இவங்க வந்து தாவேகா, காங்கிரஸ் இந்த கூட்டணி வந்து தேர்தலில், அடுத்த இடைத்தேர்தல், பஞ்சாயத்து தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்கள், அப்புறம் தான் 29 தேர்தல், இந்த 2 தேர்தலும் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நடக்க போகுது, 6 மாசத்துலயோ எப்பயோ நடக்க போகுது. அதுல எல்லாத்துக்கும் விட தெரிஞ்சிடும் இவங்க யார், எந்தெந்த அணி யாரோட இருக்குன்னு. அதுவே ஒரு உறுதி, அதுதான் ப்ரூஃப். மற்றதெல்லாம் இல்ல. நீங்க வந்து சார் சொன்னாங்க கூட்டணியில இருக்கிறாங்கன்னு. ஆனால் இன்றைக்கு மு வீரபாண்டியன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் நேற்று முன்தினம், நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னேன், நேற்று முன்தினம் நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. ஒன்று. இன்னொன்று, இவரே மாணிக்கம் தாகூரே சொல்றாரு இந்தியா கூட்டணியில் தாவேகா இல்லைன்னு. தாவேகாவுமே சொல்லிடுச்சு இந்தியா கூட்டணியில் நாங்கள் இல்லைன்னு. பட் சார் இருக்கிறதா நம்புறாரு. அதே சமயத்துல திமுக தனித்து நிற்கிறது. பார்லிமெண்ட்ல வந்து பிஜேபி எதிர்க்கிறதுக்காக ஒரு அலையன்ஸ், ஒரு இன்ஃபார்மல் அலையன்ஸ் தான் இந்தியா கூட்டணி. அங்க வந்து இப்ப கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் ஜென்ம வைரிகள். அங்க பெங்காலையும் அப்படித்தான். ஆனா வந்து அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. இங்க வந்து இந்தியா கூட்டணின்னு சொல்லிக்கல, ஆனா ஒன்னாவே இருக்காங்க, ஒரே கூட்டணியில் இருக்காங்க. இது அதை விட இதுதான் வலுவான கூட்டணி. இவங்களும் பிஜேபி எதிர்த்து தான் பேச போறாங்க. ரெண்டாவது இந்த தேர்தலில் விட தெரிஞ்சிடும், இன்னும் ஒரு மேட்டர் ஆஃப் மந்த்ஸ்ல. இவங்க வந்து இந்த கூட்டணி இப்ப வந்து பாஜக அந்த கூட்டணியோட இவங்கெல்லாம் தாவேகா போயிடுச்சு, இவங்களை விட்டுட்டு போச்சுன்னா இந்தியா கூட்டணியில் இல்லைன்னு அர்த்தம். இவங்களுக்கு சீட் ஷேரிங் அக்ரிமெண்ட் கொடுத்து இவங்களுக்கு ஒரு 30% சீட்டு, இவங்களுக்கு 5% அப்படின்னு ஒரு யார் கொடுப்பா எல்லாம் பேசி முடிக்கிறாங்க. அதாவது தாவேகா, காங்கிரஸ் இப்ப இருக்காங்க
சொல்றல கூட்டணியில 4 கட்சிகளும் விசிக்கு இல்ல குடுக்குற இடத்துல யார் தாவேகா தானே இல்ல அது குடுக்குறதா இல்லையாங்கிறது இல்ல, அவங்களுக்குள்ள பேசி முடிக்கிறாங்க. அது யார் கொடுத்தாங்க எடுக்கிறாங்க அப்புறம் வச்சுக்கலாம், அதெல்லாம் வார்த்தை விளையாட்டு. அப்படி பண்ணி அவங்க சேர்ந்து நின்னாங்கன்னா தட் இஸ் டிஃபேக்டோ இந்தியா கூட்டணி. டிஃபேக்டோ அதாவது அது நீங்க என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கீங்க, தமிழ்நாட்டுல வேற எது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் இந்தியா கூட்டணி. அது அந்த ரிசல்ட் வந்து வில் கன்ஃபார்ம் எவ்ரிதிங். இதெல்லாம் இந்த மொத்த விவாதமே அர்த்தமற்றதாயிரும். இந்த கூட்டணியில் சுகமாக நீங்க அதிமுக கூட்டணியில் பாமக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு திமுக தாவேகா இந்த வரிசையில் எடுத்துக்கிட்டா அஃப்கோர்ஸ் இந்த தேர்தலில் தாவேகா தான் அதிக வாக்கு வங்கி அப்படி வச்சுக்கலாம். அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த 3 கட்சிகளுக்கு பிறகு அதிக வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக, அதன் பிறகு காங்கிரஸ் அப்படி எடுத்துக்கங்க. அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தாவேகா கூட்டணியில் இருக்கிறது, பாமக அதிமுக கூட்டணியில் இருக்குது. அப்போ அதிமுக பாமக பாஜக ஒரு அணியா இருக்கிறாங்க. தேமுதிக அந்த நிலமா இருக்குது. தேமுதிக மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகள் ஒரு அணியா நிற்கிறாங்க. தாவேகா கூட்டணியில பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு? காங்கிரஸ். அப்புறம் விசிக இருக்கிறாங்க, மதிமுக இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் ஐஎம்எல் இருக்கிறாங்க. அப்போ நீங்க வந்து அவர் சொல்லிக்கிற போது வார்த்தை பயன்படுத்தினார், திமுக தனியா நிக்குது, தனித்து விடப்பட்டிகள் தனியா நிக்குங்கிற மாதிரி சொன்னாரு. இல்ல, இங்க எல்லா கட்சிகளுமே கூட்டணியோடு தான் நிற்கிறார்கள். திமுகவுக்கும் கூட்டணி இருக்கிறது, அதிமுகவுக்கும் கூட்டணி இருக்கிறது, தாவேகாவிற்கும் கூட்டணி இருக்கிறது. யாரும் இங்கே தனியாக இல்லைங்கிறது நான் சொல்லிக்கிறேன். தனியா களத்தில் நிற்கிறது நாம் தமிழர் பேச்சுக்கு சொன்னேன். நிறைய இது ஸ்பெகுலேட்டிவ் தான். ஒருவேளை இந்த 3வது அணி அமைது இல்ல திமுக தலைமையிலேயோ கெஜ்ரிவால் தலைமையிலேயோ அல்லது சிஜேபி தலைமையிலேயோ அது எப்படி ஒருவேளை ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் வருது அப்படின்னா அது யாருக்கு பயனுள்ளதா இருக்கும், பாதகமா இருக்கும்? இல்ல, அது தேர்தல் முடிவுகளை பொறுத்து தான் இருக்கும். நீங்க ஒருவேளை மைனாரிட்டி யாரோட வாக்குகளை மைனாரிட்டி ஓட்ஸ், கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் தலித்துகளுடைய ஓட்ட ஒருவேளை அப்படி ஒரு விஜய் அவர்கள் தனித்து நின்று, காங்கிரஸ் அலையன்ஸ்ல இல்லாம விஜய் தனித்து நின்று அந்த ஓட்டுகளை பிரித்தால் அது வந்து பாஜகவிற்கு சாதகமாக போகிற ஒரு அபாயம் இருக்கிறது. வாய்ப்பு தனித்து நிற்கிறதுக்கான சாத்தியக்கூறு யாரோ சில கட்சிகளோடு அவர் நின்னார்னா, காங்கிரஸ் இல்லாத அணி அப்படி சொல்லலாம், காங்கிரஸ் இல்லாத அணியில விஜய் தன்னை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினால் அது ஒருவேளை பாஜகவிற்கு இல்ல அது இந்த எலெக்ஷன்ல அது நடக்குமா? இப்ப 29க்கு அந்த முயற்சி எடுப்பாங்க. நடக்கலாம் தெரியல, நடக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா 3வது அணி மட்டும் ஒன்று அமைகிறது. காங்கிரஸ் தாவேகா ஒரு அணியாகும், ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி ஒரு அணி, மோடியோ அல்லது பாஜக வேற யாரும் பாஜக ஒரு அணியாகும். நீங்க சொல்ற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால், பினராயி விஜயன், தட் மீன்ஸ் கம்யூனிஸ்ட், சிஜேபி, இப்படி ஒரு 3வது அணி அமைந்தால் தேர்தல் முடிவுகள் யாருக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. தேர்தலுக்கு பிறகு முடிவுகளின் அடிப்படையில் அது லைக் ஐக்கிய குஜரால் மாதிரி, தேவகோடா மாதிரி, விபி சிங் மாதிரியான ஒரு சூழல் ஒருவேளை இந்தியாவில் உருவாகக்கூடும். அது ராகுல் காந்தியாக இருக்காது, அது ஹங் பார்லிமெண்ட் சொல்ல முடியாது. தட் மீன்ஸ் யாருக்கும் தனித்த பெரும்பான்மை கிடைக்காது, தனிப்பெரும் கட்சியாக என்ன கேட்டா அதுதான் ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பான்மைங்கிறது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து தான் எப்பவுமே. சோ மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற அண்ணாவின் வாதத்திற்கு வலு சேர்ப்பதாக அது அமையக்கூடும் நான் நினைக்கிறேன். அவரை விட நான் கொஞ்சம் சீனியர், 10 வருஷம் பெரியவன். உங்களுக்குலாம் 97 89 நடந்ததை நேரில் பார்க்குற வாய்ப்பு இருந்திருக்காது சின்ன பசங்களா. சாரி டு சே தட். அது வந்து இவர் சொன்னதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் வந்து அடோட நிரந்தர ஸ்திரமான ஆட்சின்னு ஏங்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா 6 மாசத்துல ஒரு கவர்மெண்ட் கவுந்தது. 96 தேவகவுடா, 97 குஜரால், அப்புறம் திருப்பி 98 3 தேர்தலை பார்த்து நாடு அன்னைக்கு இருந்த பொருளாதார நிலைமையில ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தோம். இன்ஸ்டெபிலிட்டி வந்து இந்த சர்வாதிகாரத்தை விட மோசமானதுன்னு வெகு பேர் முடிவுக்கு வந்துருவாங்க. அது இக்கரைக்கு அக்கறை பச்சை. அதாவது ஹங் பார்லிமெண்ட் வந்து நல்லதே கிடையாது, ஸ்திரத்தன்மை இருக்காது, கண்டினியூட்டி இருக்காது பாலிசியில. இப்ப கூட ஹங் அசெம்பிளி மாநிலத்துல வேறங்க, மத்தியத்துல வேற. மாநில அரசு இந்த ஒரு சின்ன குறுக்கீடு. நம்ம சுதந்திர போராட்டத்தை பத்தி கூட பேசுறோம். சுதந்திர போராட்டத்தை சார் பிறந்திருக்க மாட்டாரு. ஜவஹர்லால் நேருக்கு அவர் குட்டி பேனா இருப்பாரு, இல்ல தவழ்ந்துட்டு இருப்பாரு. இல்ல நம்ம குட்டி பேனா இருக்கும்போது இருந்ததெல்லாம் பேச கூடாதுன்னா சார்லாம் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் கல்லூரி தெரியாது. தமிழ்நாடு அரசு நெகட்டிவ் அரசுன்னு சொல்றாரா? இல்ல அத சொல்லுங்க. இல்ல கவுந்ததுனா பாத்துக்கலாம். இது நான் வந்து இல்ல மாநில அரசு கவுறது கூட ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாது. ஒரு மத்திய அரசு கவுறும்போது மொத்த நாட்டுக்கே பாதிப்பு. கவுத்தது யார் தெரியுமா? ஏன்னா அந்த நேரத்துல பட்ஜெட் பாஸ் பண்ண முடியல. கவுத்தது யார் தெரியுமா? காங்கிரஸ். அன்னைக்கு காங்கிரஸ் தான் கவுத்துச்சு. அப்ப காங்கிரஸ் கவுக்கும் அப்படிங்கிற மூடு இருந்துச்சுன்னா ஹங் அசெம்பிளி வரும். தேச நலனில் அக்கறையோடு காங்கிரஸ் கவுக்காம இருக்கட்டும். திரு மாதவன், உங்களோட நிறைவு பார்வை. ஒருவேளை 3வது அணி அமைது அப்படின்னா
ஆமா, நான் வந்து பல எழுச்சிகளை நான் எல்லாருக்கும் சீனியர்ங்கிற முறையில சொல்றேன். 1990ல நான் சந்திரன் பிபி சிங்க பர்சனலா நான் சந்திச்சிருக்கேன். அந்த காலத்திலேயே அவர் விழுந்தது தெரியும், சந்திரசேகர் எழுந்தது தெரியும். அதுக்கப்புறம் தேவகவுடா, ஐக்கிய குஜரால் எல்லாரையும் பார்த்துட்டு நான் பேசுறது என்னன்னா, அவசரப்பட்டு நம்ம வந்து ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். நாடு இருக்கிற நிலைமை எப்படின்னா, இளைஞர்கள் எழுச்சி, அதாவது டெமோகிராபிக் டிரான்சிஷன் பாங்க, அதாவது ஒரு கிட்டத்தட்ட 70 கோடி மக்கள் வந்து இளைஞர்களாக இருந்து மேல வர ஒரு தருணத்துல ஓவராக நம்ம நாளை பற்றி எண்ண வேண்டாம். ஆனா பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் 2 கட்சிக்கும் ஒரு அரசை மற்ற கட்சியை தூக்கவும் தெரியும், வீழ்த்தவும் தெரியும். அதை மனசுல வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். 2024ல பாஜக சொல்லும்போது 400 சீட்டுக்கு மேல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எல்லா எக்ஸிட் போலோட ரிசல்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 400 சீட்டுக்கு மேல கிடைக்கும், தமிழ்நாட்டு கூட 200க்கு மேல எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நிலைமை மாறியது. அதே மாதிரியான 29 பிஜேபிக்கான எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதுன்னு கேட்கிறேன். அது அவசரப்பட்டு ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஏன்னா கூட நான் தேர்தல் கமிஷனை பத்தி நம்ம ஒண்ணுமே பேசல, SIR அதாவது வாக்காளர் பட்டியலை பத்தியும் பேசல. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுங்கன்னு தான் சொல்றேன். அது ஒரு லிஸ்ட் போட்டு இதுல எப்படியும் போலாம் அப்படியும் போலாம், இது ஒரு T20 மேட்ச் மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறதா நான் ஒரு யதார்த்தம்னு நான் கருத்து கணிக்க வேண்டாம். இன்னும் ஒரு வருஷம் போகணும். தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்த 2.5 ஆண்டுகளில் திரு விஜய் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சு இல்லையா? எத்தனை பேர் நம்பினாங்க? நானுமே நம்பல. ஏன் அப்படின்னா 2 கட்சிகள் அரை நூற்றாண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்தார்கள். தமிழ்நாட்டை திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்த போது அதன் மீது ஏற்பட்ட ஒவ்வாமை, வெறுப்பு, 2 பேரும் வேண்டாம், எங்களுக்கு ஒரு மாற்று என்று இளைஞர்கள் ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா? இங்கேயும் காங்கிரஸையும் பிஜேபியும் அவங்க பார்த்துட்டாங்க. காங்கிரஸ் கிட்டத்தட்ட இப்போ 15 ஆண்டுகளை முடிக்க போறாங்க. வாஜ்பாய் பீரியட்ல ஒரு 5 வருஷம், அப்படின்னா அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் காங்கிரஸை ஒரு நீண்ட நெடுங்காலமா பார்த்துட்டாங்க. அப்ப பாஜகவையும் காங்கிரஸையும் பார்த்த இந்திய ஜென்சி கிட்ஸுக்கு புதிதாக ஒருத்தர் தேவைப்படலாம். தமிழ்நாட்டுக்கு பொருத்திய இந்த வார்த்தையை நான் தேசிய அளவுக்கு பொருத்துகிறேன். தேசிய அளவில் மட்டும் இவங்க 2 பேரை விட்டு வேற யாரும் வரைய கூடாதுன்னு நான் பட்டாவா போட்டு கொடுத்துருக்கு. கரெக்டா சார்? ரைட் சார், நன்றி சார். அப்போ அப்படி ஒரு சூழல் வரலாம். அப்படி வருகின்ற பொழுது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ராகுல் காந்தியை விட வசீகரம் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. நீங்க 2.5 ஆண்டுகளில் அவர் முதலமைச்சர் ஆவார் என்பதை யாரும் எப்படி நம்பவில்லையோ, திமுக நம்பல, நான் நம்பல, பலரும் நம்பாம அவர் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியது போல அவர் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவார். அவன் நிச்சயமா நிகழ்த்துவார். ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் மாற்றாக அவர் பிரதமராக வருவதற்கு 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வர்ற செய்திகள் இருந்து நம்புறேன். அனைவரின் வருகைக்கும் கருத்து பதிவும் நன்றி. தேங்க்யூ.